நான் ஒரு சமயம் மலேசியா தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்த போது அங்குள்ள ஒரு பெரிய சபையில் ஒரு சைனீஸ் சர்ச், அது ஆங்கிலத்தில் ஆராதனை நடைபெறும் சீன மக்களுடைய ஒரு பெரிய சபை. அது ஒரு சினிமா தியேட்டரை அவர்கள் விலைக்கு வாங்கி அதை ஆராதனையாக ஆலயமாய் மாற்றிவிட்டார்கள். அங்குதான் அந்த ஆராதனை நடைபெறும். அந்த பெரிய சபையை பார்த்து அந்த ஆராதனையில் பங்கு பெற வேண்டும் என்று நான் போயிருந்தேன். என்னை அழைத்து போன அந்த குடும்பத்தார் அங்கே போனபோது பெரிய ஒரு அந்த சபை, திரளான மக்கள் வந்திருந்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே சண்டே ஸ்கூல் விசேஷமாக நடக்கும்னு சொன்னார்கள். அப்போ அவங்க ஒரு காரியம் சொன்னார்கள், 2 வயசு பிள்ளைக்கெல்லாம் இங்கே சண்டே ஸ்கூல் நடக்கும், 1 வயசு குழந்தைக்கெல்லாம் இங்கே சண்டே ஸ்கூல் நடக்கும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி 1 வயசு குழந்தைக்கு 2 வயசு குழந்தைக்கெல்லாம் எங்கெங்கே சண்டே ஸ்கூல் நடக்கும்? நம்ம ஆட்களை சின்ன பிள்ளைகளை அனுப்புங்கன்னா 5 வயசுக்கு மேலே அனுப்ப சொல்லுங்க, கீழே வேண்டான்றாங்க. ஆனால் எப்படி 1 வயசு பிள்ளைக்கு சண்டே ஸ்கூல் நடத்த முடியும்? பெரிய ஒரு கேள்வி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த சண்டே ஸ்கூலில் நான் பார்க்கணும், 1 வயசு குழந்தைக்கு என்ன சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொன்ன உடனே அந்த சண்டே ஸ்கூல் நடக்கிற இடத்துக்கு போனால் ஒவ்வொரு வகுப்பு தனித்தனியாக பிள்ளைகளுக்கு நடந்து கொண்டிருந்தது. இந்த 1 வயசு இந்த பிறந்த குழந்தையிலிருந்து அந்த ஒரு 3 வயசு வரைக்கும் உள்ள சண்டே ஸ்கூல் நடக்கிற இடத்துக்கு போனால் அங்கே தாயின் தகப்பனும் குழந்தைகளை மடியில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. பெற்றோர் தாயின் தகப்பனும் இருக்கணும், அந்த குழந்தை மடியில் இருக்கணும். அந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிற டீச்சர் வந்து எல்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் கிழக்குவாங்களே, அது மாதிரி சின்ன சின்ன கிழக்கெல்லாம் பெற்றோர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் கையில் கொடுத்து இவங்க பாட்டு சொல்லி கொடுக்க சின்ன பிள்ளைகள் பாட்டை அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து கொண்டே பெற்றோர் பாடுறாங்க. அல்லேலூயா. அந்த குழந்தையை பார்த்து அந்த பிள்ளைகள் சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிற அதை பார்த்து இந்த குழந்தைக்காக பெற்றோர் பாடுறாங்க, பெற்றோர் அதை செய்கிறாங்க, வசனம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பெற்றோர் அந்த வசனத்தை பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து சொல்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர் எல்லாவற்றையும் செய்கிறாங்க. அப்போ அந்த பெற்றோர் இந்த பிள்ளைகள் மீது கை வைத்து ஜெபிக்கிறாங்க. அப்படி அந்த சண்டே ஸ்கூலில் அந்த சின்ன 1 வயசு 2 வயசு குழந்தைகளுக்கு கூட சண்டே ஸ்கூல் நடத்துவதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் கேட்டேன், இதெல்லாம் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி. அப்போ இன்னொரு ஆச்சரியமான காரியம் சொன்னார்கள். ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போதே சில மாதத்தில் ஒரு 3-4 மாதத்திற்கு பிறகு கிரகிக்கிற அந்த காரியம் பிள்ளைகளுடைய காரியத்தில் வந்து விடுகிறது. சொல்ல அதெல்லாம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க டீச் பண்ணுறாங்க, ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும்போதே 4-5 மாதம் ஆகிவிட்டாலே வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைக்காக வேதம் வாசிக்கணுமா. அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, வயிற்றில் கையை வைத்து கொண்டு வேத வசனத்தை சத்தமாக வாசிக்கணும். அந்த சத்தமாய் வாசிக்கும் போது அது அந்த கருவில் இருக்கிற குழந்தை கிரகிக்கும் என்பதாக. அதனால சில பிள்ளைகள் பாருங்கள், பாட்டு பாடிக்கிட்டே தாயின் தோப்பன் இருந்தால் அந்த பிறந்த குழந்தைங்க அந்த பாடல்னு அப்படியே கிரகிக்கும். அவங்க சொல்கிற விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, தாயின் கருவிலை சில மாதம் ஆன பிறகு அந்த குழந்தை கிரகிக்க ஆரம்பிக்கிறது என்று சொல்லி. அப்போ தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாய் காத்து நடத்த தாய் தகப்பன்மார் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அப்படியெல்லாம் குழந்தைகளை கத்தருக்கென்று அவர்கள் வளர்க்க உருவாக்குகிறார்கள். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அற்பமாக எண்ணி விடாதிருங்கள். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட அதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆகவே நாம் ஏற்கனவே நாம் கடந்த மாதத்தில் தியானித்தோம், கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். முதல்ல அதை உணர்ந்து, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நிறைய பேர் குழந்தைகளை உபத்திரவமாக எண்ணுகிறார்கள். இந்த குழந்தை இல்லாத போது நான் எவ்வளோ ஜோம் பண்ணேன், எப்படிலாம் கூட்டத்தை போனேன், எப்படிலாம் இருந்தேன். இது பிறந்ததுலேருந்து உபத்திரவம். நிறைய பேர் குழந்தைகளை உபத்திரவமாக எண்ணுகிறார்கள். அதுவே ஒரு பாவம். தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, சில கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து கேள்விப்படும் போதே துக்கம் அடைகிறேன். இந்த பிள்ளை உருவான எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தால் மாத்திரை கொடுத்து அழிச்சிருப்பேனே. ஒரு கிறிஸ்தவர் சொல்லுகிறார், எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். கருவிலே உருவான குழந்தையை அழிப்பது அது ஒரு கொலை பாதகம். அது சாபமா என்ற குடும்பத்தை தொடர்ந்து விடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம்.
அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் அழைக்க நினைக்கும் பொழுது அது பிசாசினுடைய செயலாக இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. நிறைய குடும்பத்தில் இந்த சாபம் இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியல. உலக மக்கள் செய்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லுது, அது சொல்லுதுன்னு சொல்லி, அரசாங்கம் என்ன சொல்லுது, எய்ட்ஸ் வியாதி வராமல் இருக்கணுமானால் நீங்கள் பாவம் செய்யுங்க, பாதுகாப்பாக செய்யுங்கன்னு விளம்பரம் பண்ணுகிறாரு. வேதம் என்ன சொல்லுது, அந்த பாவத்தை செய்யாதங்க என்று சொல்லுகிறாரு. அதான் அரசாங்கம் கொடுக்கிற ஆலோசனைக்கும் வேதம் கொடுக்கிற ஆலோசனை வித்தியாசம். ஆகவே அரசாங்கம் உலகம் கொடுக்கிறபடி அல்ல, நாம் வேதத்தின்படி நடக்க அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் சாபம் வந்துவிடும். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் காரியம் விளையாட்டு அல்லது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆண்டவர் ஒரு குழந்தை தரமாட்டாரா என்று எத்தனை வருஷம் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேகர் அதை அற்பமாக எண்ணி சாதாரணமாக எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம். எத்தனை பிள்ளைகளானாலும் அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அது ஆண் பிள்ளையாயிருந்தாலும் பெண் பிள்ளையாயிருந்தாலும் அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. சிலர் ஆண் பிள்ளைன்னு ஆசீர்வாதம், பெண் பிள்ளைன்னு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற குழந்தை எதுவானால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அது கர்த்தர் இந்த குழந்தையை உங்கள் கையில் கொடுத்தால் நீங்கள் சரியாய் வளர்த்து அந்த குழந்தையை ஆசீர்வாதமாய் நிறுத்துவீர்கள் என்று நம்பி அதை கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்த பிள்ளையாய் இருந்தாலும் தேவன் அதை கொடுத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் யாக்கோபை போல நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். இவங்க யாருன்னு உங்களை பிள்ளைகளை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தை. அல்லேலூயா. என்ன சொல்ல, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆமென். இதெல்லாம் நீங்கள் பழகணும். யாக்கோபு சொல்லுகிறார், ஏசா கேட்க, இதெல்லாம் யாரு? இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து யாராவது கேட்டால் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? கர்த்தர் எனக்கு 4 பிள்ளைகள் தந்திருக்கிறார், 2 குழந்தை தந்திருக்கிறார். கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். என்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடைய மனதில் இருக்கணும். இன்னொரு காரியம் சொன்னேன், ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்தால் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்க்கிற பொறுப்பு தான் உங்களுடையது. இது ஏன் பிள்ளை, எனக்கே கடைசி வரைக்கும் சொந்தன்னு நீ உரிமை பாராட்ட முடியாது. பிள்ளைகளை வளர்க்கும் போது மனசில் இருக்கணும், நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் 22, 21 வயசு ஆன பிறகு இன்னொரு வீட்டுக்கு அது வாழ போய்விடும். அதுதான் அதுக்கு நிரந்தரமான குடும்பம். அது வரைக்கும் வளர்க்கிற பொறுப்பு உங்களுடையது. ஒருவேளை பையனாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களை வைத்து பராமரிக்கிற பொறுப்பு மகனுக்கு உண்டு. அதே சமயத்தில் அவனுக்கு ஒரு 24, 25 வயது ஆகும்போது அவனை சொந்தமாக்கி கொள்வதற்கு ஒரு மனைவி வந்து விடுவாள். அந்த மனைவியினிடத்திலே விட்டு கொடுத்து விட வேண்டும். திருமணமான பிறகு ஏன் பிள்ளை ஏன் சொல்ல தான் கேட்கணும்னு எண்ணினால் வேதத்தின்படி அது தவறு. அவங்க கடைசி வரைக்கும் உங்களை பராமரிக்கிற பொறுப்பு பிள்ளைகளுடையது தான். ஆனால் பிள்ளைகளை அது வரைக்கும் வளர்த்து ஆளாக்கி குடும்பமாக்குற வரைக்கும் பெற்றோருடைய பொறுப்பு. இது எப்போதும் மனதில் வைத்து கொள்ளணும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளணும். சரி, இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் ஜெபிக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் மேலே நீங்கள் கை வைத்து ஜெபிக்கணும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவசரமாக ஓடினு விரட்டக்கூடாது. நிற்க வைத்து ஜெபம் பண்ணி அனுப்ப வேண்டும். குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளை உட்கார வைக்க வேண்டும். கை குழந்தை இருந்தால் கூட குடும்ப ஜெபத்தில் அது பங்கு பெற வேண்டும். முன்னால் போட்டுருங்க. நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெப பிரசன்னத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு அது வளரும்படிக்கு நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். 2வது, பிள்ளைகளை நடத்த வேண்டும். பிள்ளைகளை சரியாய் நடத்த வேண்டும். அது அவசியமான ஒரு காரியம். எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். 3வது, பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும். என் பிள்ளையை நான் தொடுறதே கிடையாது, அடிக்கிறதே கிடையாது, அது எப்படி நடந்தாலும் அடிக்கிறது இல்லைன்னு சொன்னால் அது ஆபத்தானது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அதுக்காக தோளுக்கு வளர்ந்த பிறகு பிள்ளைகளை கை நீட்டி அடிப்பது தவறு. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பிள்ளைகளை சிட்சித்து தான் வளர்க்க வேண்டும். கீழ்ப்படியலைன்னா கீழ்ப்படிய வைக்க வேண்டும். பிள்ளைகளை சரியாய் நடத்த வேண்டும். வேதம் சொல்லுது, ஒரு சபையில் ஒரு மூப்பனாக இருக்குன்னா கூட தன் பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். அவன் தான் சபையில் மூப்பனாக இருக்கணும்.
ஒருவனுக்கு பிள்ளை கீழ்ப்படியலைன்னா சபை மூப்பர் பதவியிலிருந்து வெளியே வந்துடணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறாரு. அந்த அளவிற்கு வேதம் போதிக்கிறது. நிறைய பேர் இதை குறித்து நம்ம கவனம் செலுத்துவதே இல்லை. வேதம் ஒவ்வொரு காரியத்தை குறித்து அழகாய் போதிக்கிறது. பிள்ளைகளை சிக்ஷிக்க வேண்டிய நேரம் சிக்ஷிக்கணும். வாயினாலே சிக்ஷிக்க கூடாது, வார்த்தையினாலே சிக்ஷிக்க கூடாது. சிலர் நாயே பேயே கழுதைய நீ பிறந்ததுக்கு நான் உரலை பெற்றிருக்கலாம், இந்த வார்த்தை ஒரு கிறிஸ்தவனுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. அது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவம். வாயின் வார்த்தைகளினால பிள்ளைகளை சிக்ஷிக்க கூடாது, பெரம்பினாலே சிக்ஷிக்கலாம். பெரம்பினாலே சிக்ஷித்து எதற்காக நீங்கள் கண்டிக்கிறீங்க என்பதை பிள்ளைகளை உணர வைக்கணும். நீ இப்படி நடக்கிறதுனால தானே நாங்கள் கண்டிப்பாக நடக்கிறோம், நீ ஒழுங்காக படித்தா நீ சரியாக இருக்கலாமே. பிள்ளைகளை புரிந்து கொள்ள வைக்கணும். சிலர் கண்டிக்கிற நேரம் கண்டிக்க மாட்டாங்க, திடீர்னு ஒரு நாள் கோவம் வந்தால் மாட்டை அடித்து பிள்ளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதுவும் பாவமான ஒரு காரியம். பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானம் தார் ஆண்டவரே என்று பெற்றோர் ஜெபிக்க வேண்டும். உங்கள் கையில் அவ்வளோ பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். சரி, இன்றைக்கு 4வதாக ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகளிலே பட்சபாதம் காட்டாதிருங்கள். பிள்ளைகளிலே பட்சபாதம் காட்டாதிருங்கள். சிலர் குடும்பத்தில் பாருங்கள், பையங்களுக்கு ஒரு விஷய காரியம், பிள்ளைகளுக்குன்னா ஒரு காரியம். பட்சபாதம் காட்டுவது. சில பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறது, சிலரை வெறுத்து விடுவது. ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் என்னை பார்த்து ஜெபிக்க வந்தாள். தன்னுடைய உறவினர் ஒருவரை அழைத்து கொண்டு என்னிடத்தில் வந்தாள். அந்த மகளிடத்தில் கேட்டவனுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லி சிறு பிள்ளை போல் அழுதாள் பாருங்கள். ரொம்ப ஒரு வேதனையான காரியம். உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டபோது அவ என்ன சொன்னா தெரியுமா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன மாத்திரம் வெறுக்கிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் அக்கா எல்லாரையும் நேசிக்கிறாங்க, என்ன மாத்திரம் வெறுக்கிறாங்க, ஒரு மாற்றாந்தாய் பிள்ளை போல் என்னை நடத்துகிறாங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை. எங்கள் அம்மா என்கிட்ட பேசுகிறதும் கிடையாது, என்னை நேசிக்கிறதும் கிடையாது, எங்கள் அண்ணன் அக்காவை கூட என்கிட்ட பேச விட மாட்டார்கள். இது என்ன? எனக்கு ஆச்சரியமாய் அதிர்ந்து போனேன் அதை கேட்ட பொழுது. பாருங்கள், பெற்றோருடைய பிள்ளைகளிலே பட்சபாதம் காட்டக்கூடாது. எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்க வேண்டும். அதில் கவனம் செலுத்தாவிட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு சமயம் எனக்கு தெரிந்த ஒரு தகப்பன், அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். மூத்த மகள் நல்ல கல்லூரியிலே மேல் படிப்பு படித்து கொண்டிருந்தாள். இளைய மகள் அதிக படிப்பு வராது, படிக்கிறது கஷ்டம், எனக்கு இவ்வளோதான் முடியுப்பா, அதுக்கு மேலே படிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாள். உடனே இந்த தகப்பனார் என்ன செய்தாராம், ஒரு நாள் இளைய மகளை கூட்ட உட்கார வைத்த, மகளே, அக்காவை நான் இவ்வளோ தூரம் படிக்க வச்சிருக்கிறேன், நல்ல மேல் படிப்பு வரைக்கும் படிக்க வைத்து விட்டேன், நீ இவ்வளோதான் படிக்க முடியும்னு சொல்லுகிறேன். இல்லை, நீ முயற்சி பண்ணி படிக்கிறதா இருந்தால் அக்காவை நான் எவ்வளோ படிக்க வைக்கிறேனோ அவ்வளவு நான் உன்னை படிக்க வைப்பேன். ஏன்னா ஒரு காலத்தில் நீ பிறகு என்ன மாத்திரம் எங்கள் அப்பா படிக்க வைக்கல, அக்காவை தான் நல்லா படிக்க வச்சுட்டாங்கன்னு நீ நினைக்கக்கூடாது. அக்காவை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அப்படி தான் உன்னையும் நான் நேசிக்கிறேன். அதே மாதிரி உன்னை படிக்க வைக்க நான் விரும்புகிறேன். ஆகவே எனக்கு அதில் ஒரு கஷ்டமும் இல்லை. அதனால் உன்னுடைய விருப்பத்தை சொல் என்று மனம் திறந்து பிள்ளையிடத்தில் பேசியிருக்கிறார். ஒரு நல்ல ஞானமுள்ள தகப்பன். பாருங்கள், பிள்ளைகளிடத்தில் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தகப்பன். பிள்ளைகளிலே பட்சபாதம் காட்டாதபடி பிள்ளைகளுக்கு காரியத்தை விளங்க பண்ணி ஒரே விதமாய் அன்பு காட்ட வேண்டும். வேதத்தில் பாருங்க, ஈசாக்கு ரெபேக்காள் என்கிற குடும்பத்தில் ஏசா யாக்கோபுன்னு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளும் பகைவர்களாய் மாறிட்டாங்க. அதற்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? தாயும் தகப்பனும் தான். நம்முடைய முற்பிதாக்கள் தேவன் அவளோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். அவங்க செய்த தவறு சகோதரர்களுக்குள்ளே பகை உண்டாகிவிட்டது. ஏனென்றால் ஈசாக்கு மகனாகிய ஏசாவை நேசித்தார், ரெபேக்காள் மகனாகிய யாக்கோபை நேசித்தாள். 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தரை நேசித்தாங்க. அன்பில் வித்தியாசம் காண்பித்தாங்க. அதனால் ஒருவரை ஒருவர் வெறுக்கலை, வித்தியாசம் காண்பித்தாங்க. ஒருவர் அதிகமாக நேசிப்பார். அதனுடைய விளைவு தான் யாக்கோபு ஏசாவுடைய சண்டை, அந்த அண்ணன் தம்பி பிரச்சனை வந்தது. நீங்கள் ஒரு பிள்ளைக்கு அதிகமாய் அன்பு காண்பிக்கும் போது மற்ற பிள்ளைகள் உங்களை வெறுக்கும். நீங்கள் யாருக்கு அதிக அன்பு காண்பிக்கிறீங்களோ அவங்களை வெறுக்கும். சகோதர சகோதரிக்குள்ளே வெறுப்பும் கசப்பும் உண்டாகிவிடும். அதற்கு பெற்றோரை காரணமாகிவிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை வாங்கும்போது நீங்கள் எல்லாருக்கும் சரி சமமாய் வாங்க வேண்டும். சில பிள்ளைகள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், பிள்ளைகளுடைய சுபாவங்கள் வித்தியாசப்படும். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுடைய சுபாவங்களில் ரொம்ப கவனம் செலுத்தணும். சில பிள்ளைகள் அக்காவுக்கு அண்ணனுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் பெருசாக நினைக்காது, ஓகேன்னு சொல்லிடும்.
சில பிள்ளைகள் தனக்கு ஒரு பொருள், தன்னுடைய அக்காவுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா ரெண்டையும் வாங்கி வெயிட்டு பார்க்கும், ரெண்டு என்ன விலைன்னு யோசிக்கும். அவளுக்கு மாத்திரம் ₹1 அதிகமாக வாங்கி கொடுத்துருக்குறீங்க, இதை கூட சில பிள்ளைகள் யோசிக்கும். அந்த மாதிரி பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தணும். வாங்கி கொடுக்கிற பொருட்களுடைய விலையில் கூட கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவளுக்கு மாத்திரம் உயர்ந்தது வாங்கி கொடுக்குறாங்க, எனக்கு இதுதான் வாங்கி கொடுக்குறாங்க, இந்த எண்ணம் பிள்ளைகளுடைய மனதிலே உண்டாகிவிடும். இதில் கூட பெற்றோர் ரொம்ப ஜாக்கிரதையாக, நீங்கள் பாகுபாடு காண்பிக்காதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி யாக்கோபும் அதே தவறை செய்கிறார் பாருங்க. அவருக்கு அம்மா செய்த தவறு தான் யாக்கோபும் செய்கிறார். யாக்கோபு பிள்ளைகள் இருந்தாங்க, யோசேப்புக்கு மாத்திரம் பல வர்ண அங்கி தச்சு கொடுத்தாராம். இதை பார்த்த உடனே மற்ற சகோதரர்களுக்கு என்ன உண்டாயிற்று? பொறாமை உண்டாயிற்று. அதனால் அந்த சகோதரனை அழிக்க நினைத்தார்கள். அவங்களுக்குள்ள அந்த பொறாமை வளர காரணமே தகப்பன்தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருந்தால் அவங்க பகைத்திருக்க மாட்டார்கள். அங்கே சகோதரனை அவங்க பகைக்கிறதற்கு காரணமே தகப்பன் காண்பித்த வித்தியாசமான ஒரு அன்பு. ஆகவே பட்சபாதம் காண்பிக்காதிருங்கள். ஆண்டவர் பட்சபாதம் காண்பிக்கிறதே இல்லை, எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிறவர். அதே விதமாக உங்களுடைய பிள்ளைகளிலே பட்சபாதம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே காயத்தை கொண்டு வரும், அது பிள்ளைகளுக்குள்ளே கசப்பையும் வெறுப்பையும் கொண்டு வரும், பகையை கொண்டு வந்துவிடும். ஆகவே இதை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 5வதாக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க. நிறைய பேர் நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, கேட்குற பொருளெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, நேரம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நேரம் கொடுக்காவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடும். ஒரு நீதிபதியினுடைய மகன், ஒரு பிரபலமான நீதிபதியினுடைய மகன், அந்த நீதிபதி பிரபலமான நீதிபதி, சட்ட புஸ்தகமெல்லாம் அவர் எழுதி இருக்கிறார், அவ்வளோ பிரபலமானவர். அவருடைய வாலிப மகன் ஒரு பயங்கரமான குற்றம் செய்து அவன் போலீஸால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். அவனை விசாரித்த நீதிபதி சொன்னார், நீ எவ்வளவு பெரிய ஒரு பிரபலமான நீதிபதியினுடைய மகன், நீ எப்படி இந்த தவறை செய்தாய்? நீ இப்படி ஒரு தவறை செய்யலாமா என்றவர் கேட்டார். அந்த வாலிப மகன் சொன்னான், நான் இந்த தவறு செய்ததற்கு காரணமே எங்கள் அப்பா தான் என்று சொன்னான். அந்த நீதிபதி அதிர்ந்து போனார். எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டபோது, நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் வாலிப நாட்களில் எனக்கு நிறைய பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி ஆலோசனை பெற முடியும்? எங்கள் அப்பா கிட்ட தான் போய் ஆலோசனை பெற முடியும். நான் அவருடைய ரூமுக்குள்ளே போகும்போதெல்லாம், மகனே நான் புக் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நான் படித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு எந்த வேலை இருக்கிறது, இப்போ ஒன்று பேச முடியாது, பிறகு வா பிறகு என்று சொல்லி எனக்கு அவர் நேரமே கொடுக்கவில்லை. நான் சொல்கிறது எங்கள் அப்பா கேட்டு எனக்கு ஆலோசனை கொடுத்திருந்தால் நான் இப்படிப்பட்ட தவறுக்கு போயிருக்க மாட்டேன். அவர் எனக்கு நேரமே கொடுக்கவில்லை, ஆலோசனையே கொடுக்கவில்லை. ஆகவே தான் இந்த தவறுக்குள்ளே போய்விட்டேன் என்று சொன்னான். அந்த நீதிபதி சொன்னார், ஐயோ, இவ்வளவு பிரபலமான நீதிபதி சட்ட புஸ்தகம் எழுதினார், தன் மகனையோ அவர் இழந்து விட்டார். சட்ட புஸ்தகம் எழுதினார், தன் மகனையோ அவர் இழந்து விட்டார். உங்கள் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கணும்னு சொல்லி ராத்திரி பகலாய் உழைத்து பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்காம எவ்வளோ சொத்தை சேர்த்து வச்சாலும் கடைசியில் வெறும் சொத்து தான் இருக்கும். பிள்ளையை நீங்கள் இழந்து போவீர்கள். பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கணும். சில குடும்பத்தில் பார்த்துருங்க, காலையில் 6 மணிக்கு கடைக்கு போயிடுவாங்க வியாபாரத்துக்கு, ராத்திரி 12 மணிக்கு வர்றது. 12 மணி வரைக்கும் பணம் என்றதுலேயும் பிஸ்னஸ் கவனிக்க நேரம். கேட்டால் உங்களுக்காக தானே உழைக்கிறேன். மனைவி கேட்டால் சொல்லுங்க, கொஞ்சம் வீட்டுக்கு முந்தி வரக்கூடாதா, பிள்ளைங்கிட்ட பேசக்கூடாதுன்னா, உங்களுக்காக தானே ராத்திரி பகலாக உழைக்கிறேன், உங்களுக்காக தானே ராத்திரி பகலாக உழைக்கிறேன். ஆண்கள் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. குடும்பத்துக்காக உழைக்கிற உண்மைதான். ஆனால் அவங்களுக்கு நேரம் கொடுக்காமல் உழைச்சி என்ன பிரயோஜனம்? நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு பேசாதபடி லட்சக்கணக்காக சம்பாதிச்சு என்னங்க பிரயோஜனம்? உங்களுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறேன்னு சொல்லி உங்கள் பிள்ளை கூட உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சந்தோஷமாக பேசாமல் மகிழ்ச்சியாக இராமல் இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் எப்போ வர்றாங்க, என்ன படி? ஒரு மகளிடத்தில் நான் கேட்டேன், ஏன் உங்கள் அப்பாட்டெல்லாம் சரியாக பேசுகிறதில்ல, ஏன் உங்கள் அப்பாட்ட சரியாக பேசுகிறதில்ல, ஏன் அப்படின்னு கேட்டேன். சொன்னக்கார், எங்கள் அப்பா ஒரு நாள் என்கிட்ட என்ன படிக்கிற, படிப்பு எப்படி இருக்குது, என்ன மார்க் வாங்குற கேட்டதே கிடையாது. அந்த பிள்ளைனுடைய உள்ளத்தில் அது இருக்குது. நம்ம அப்பா கேட்க மாட்டாங்களா? அதை கேட்குறதே கிடையாது. இப்படி தகப்பன்மார் எத்தனை பேர் இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள்.
இப்படி தகப்பன்மார் எத்தனை முடி பிள்ளைங்கிட்ட என்னைக்காவது உட்காந்து என்னம்மா படிக்கிற, படிப்பு எப்படி இருக்கு, ஈஸியாக இருக்குதா, என்னுடைய காரியம் என்னன்னு சொல்லி என்னைக்காவது பேசி இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அப்படி பேசாவிட்டால் நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீர்கள். தேவன் கொடுத்த பொறுப்பையும் நீங்கள் தட்டி கழிக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு உங்களுடைய நேரம் ரொம்ப முக்கியம். அவங்களோட உட்காந்து விளையாடணும், அவங்களோட உட்காந்து பேசணும். வாரத்தில் ஒரு நாளாவது உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வெளியே போகணும். குடும்பமாய் வெளியே சும்மா ஒரு வாக்கிங்காவது போகலாம், ஒரு கடைக்கு போகலாம். வாரத்தில் ஒரு நாள் வெளியே போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு என்ன விருப்பம் நான் வாங்கி கொடுக்குறேன். பிள்ளைகளுக்கு சந்தோஷம். பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் போது அவங்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு நேரம் கொடுக்காவிட்டால் அது பாவமாகிவிடும். அப்போ தான் பிள்ளைகளை சரியாக நீங்கள் விளங்கி கொண்டு சரியாக அவங்கள வளர்க்க முடியும். டாக்டர் பில்லி கிரஹாமுடைய சரித்திரத்தை வாசித்த போது அவருடைய புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவங்க ஒரு கிராமத்தில் வாழ்ந்தார்கள். பண்ணை வைத்து நிறையா அதில் விவசாயம் செய்து வாரத்தில் ஒரு நாள் டவுனுக்கு போவாங்களாம். மார்க்கெட்டுக்கு பொருளெல்லாம் கொண்டு போய் விற்றுவிட்டு கடந்து வருவார்கள். அப்போ அந்த பில்லி கிரஹாமுடைய தகப்பனார் நல்ல ஒரு தேவ மனிதர், ஜெபிக்கிறவர். அவருக்கு நிறைய பிள்ளைகள். எல்லா பையங்களையும் வாலிப வயசில் அழைத்து கொண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போவார். அந்த பட்டணத்துக்கு போனால் கொண்டு வந்ததெல்லாம் விற்றுவிட்டு தன் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி கொண்டு வருவார்கள். மதுபான கடை இருந்தது. அப்போ அநேகர் போய் உள்ளே உட்காந்து கலர்கள்லாம் டம்ளரில் ஊற்றி மதுபானெல்லாம் குடிப்பாங்க. இவங்க இதை பார்த்துக்கிட்டே வந்தாங்கன்னு. கொஞ்சம் டீனேஜ் வாலிப பையங்க எல்லாரும் போய் குடிக்கிறாங்க. அப்பா நம்ம எந்தெந்த கடைக்கு கூட்டு போய் என்னென்னோ வாங்கி கொடுக்குறாங்க, ஏன் இந்த கடையில் கூட்டு போய் இந்த கலராக குடிக்கிறது வாங்கி தரல? பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. உடனே ஒரு பையன் கேட்டான்ப்பா, இந்த கடையில் என்னதோ கலராக எல்லோரும் குடிக்கிறாங்களே, எங்களை ஏன் அங்கே கூட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டான். உடனே அந்த தாப்பனுக்கு விளங்கி விட்டது. பிள்ளைகள் காரியத்தை அறிந்து கொள்ளுகிற வயசில் வந்துட்டாங்க. அடுத்த வாரம் வந்தபோது பாருங்கள், மதுபான கடை கூட்டு போனார். அங்கே போய் உட்காந்து பிள்ளைகள்லாம் உட்கார வைத்து ஒரு மதுபான பாட்டில் வாங்கினார். டம்ளர் வச்சு கொஞ்சம் அப்படி ஊற்றி கொடுத்து இதை குடிச்சு பாருங்கன்னார். அதை குடித்து பார்த்தா எல்லாம் முகம் சுழிச்சாங்க. எல்லாம் டேஸ்ட்டாக இல்லை, என்ன ஒரு மாதிரி இருக்குது, இதையாக குடிக்கிறாங்க. அந்த டேபிளில் வச்சு அந்த தகப்பன் பிள்ளைகளுக்கு சொன்னார், இது மதுபானம், இது போதை கொடுக்கக்கூடியது. வேதம் சொல்லுகிறது இது பாவம். ஆண்டவர் சொல்லுகிறார் இது பாவம், இது குடிக்கக்கூடாதென்று. ஆனால் இதைத்தான் இந்த மக்கள் வந்து குடிக்கிறாங்க, நம்ம இவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அடுத்த வாரத்தில் இந்த பிள்ளைங்க பாருங்கள், அதை பார்க்கும்போது அது மீது அட்ராக்ஷன் வரலை. ஐயோ, இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்களே என்கிற உணர்வு தான் வந்ததாம். பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு வயது வந்த பிறகு தோழர்களாய் தோழிகளாய் மாறணும். பிள்ளைக்கு ஒரு 14 வயசு 15 வயசு ஆன பிறகு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அதட்டிக்கிட்டு உட்காரு எழுந்துரு அப்படிலாம் நடக்கக்கூடாது. அவங்கள அதன் பிறகு தோழிகளாய் தாயார் மாறணும், தோழர்களாய் தகப்பன் மாறணும். அந்த டீனேஜ் வந்த பிறகு அவங்க சந்திக்கிற பிரச்சனை வித்தியாசம். அவருடைய சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், உணர்வுகள், சமுதாயத்தில் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் பல கேள்விகளை கொண்டு வரும். அதுதான் அவங்களை தவறான பாதையில் நடத்துகிற வயது. அப்போ தான் பெற்றோர் ரொம்ப கவனமாக இருந்து ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். அதை செய்யாவிட்டால் பிள்ளைகள் தவறான பாதையில் போய்விடுவார்கள். அதற்கு அவர்கள் காரணம் அல்ல, சரியான ஆலோசனை கொடுக்காத தாயின் தகப்பனுமே காரணமாகி விடுவீர்கள். நான் நிறைய சந்தித்த ஒரு சமயம் திருப்பத்தூர் உபாச ஜபம் போயிருந்த போது ஒரு நாள் அங்கே உட்கார்ந்து சிலருக்கு ஆலோசனை கொடுப்பதுண்டு. டீனேஜ் கேர்ள்ஸ் 2 பிள்ளைகள் வந்தாங்க. அந்த பிள்ளைங்க ஒரு 13-14 வயசு தான் இருக்கும். இளம் பிள்ளைங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க வந்து அங்கிள் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. ரொம்ப பெரிய ஆட்கள் மாதிரி. வாங்கம்மா, என்ன காரியம்னு கேட்டேன். இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, உங்கள்கிட்ட பேசணுமா, பயந்ததுனால என்னை கூட்டிகிட்டு வந்தா. என்னம்மா அவன் பிரச்சனைன்னு கேட்டேன். அந்த பிள்ளையுடைய கண்களிலே கண்ணீர். ஒரு 13-14 வயசு இருக்கும். அந்த பிள்ளை என்ன படிக்கும், ஒரு 8வது 9வது படிக்கும். அது கண்களிலே கண்ணீர். உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நான் ஸ்கூலுக்கு போகிற வழியிலெல்லாம் ஒரு பையன் பின்னாலேயே வர்றான், எனக்கு லெட்ரு கொடுக்குறான், என்கிட்ட பேசுகிறான், என்கிட்ட பேசணும்னு சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்குறாங்க. எத்தனை வயசு? 14 வயசில் அவங்க வெளியில் சந்திக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை குறித்து எத்தனை பெற்றோர் கவனம் செலுத்துகிறோம்? அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது, நோக்கமும் கிடையாது. அது சந்திக்கிற ஒரு பிரச்சனை. ஸ்கூலுக்கு போகிற வர்ற வழியில் நான் அது எனக்கு பயமாக இருக்குது, அதனால் எனக்கு மனக்குழப்பமாக இருக்குது. அவன் சொல்கிறான், நீ என்னை நேசிக்காட்டா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. நான் உடனே கேட்டேன், உங்கள் அம்மாக்கிட்ட இது சொன்னியா? அந்த பிள்ளை சொல்ல, எங்கள் அம்மாகிட்ட சொன்னால் உடனே என்ன தான் குற்றம் சொல்லுவாங்க.
நீ பொம்பளை பிள்ளை, நீ தானே ஒழுங்காக நடக்கணும், நீ அப்படி நடக்கணும், என்ன தான் குற்றப்படுத்துவாங்க, பயமாக. சரி, உங்கள் அப்பான்ட்ட பேசுனியா? எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த பிள்ளை பரிதாபமாக சொல்லுகிறாரு. யார்கிட்ட இந்த பிரச்சனை சொல்ல முடியும்? பேரண்ட்ஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளை இப்படி ஒரு பிரச்சனையை சந்தித்தா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இதனால தான் நீங்கள் பெற்றோர் ஃப்ரெண்ட்ஸாக மாறாததுனால அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க. அவங்க வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, நீயும் லவ் லெட்டர் கொடு, நீயும் நேசு. இப்படி தவறான பாதையில் வாலிபர்கள் நடத்தி விடுவார்கள். என்ன, பெற்றோர் சரி இல்லாததுனால. நான் சொன்னேன், அந்த பிள்ளைக்கு சரியான ஆலோசனை கொடுத்த ஆண்டவர் இந்த காரியத்தில் என்ன விரும்புகிறார். நீ இப்போ தான் 9 படிக்கிறமா, நீ எவ்வளோ நீ படிக்கணும். இந்த வயசில் இது பிசாசு கொண்டு வருகிற சோதனை, இடம் கொடுக்காது. அவன் செத்துருவேன்டான், சாக மாட்டான். நீ செத்தா சாகுன்னு சொல்லி சாகவே மாட்டான். ஏமாத்துறதுக்கு பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். நீ விலகி போய்விட, அதுக்கு இடம் கொடுக்காது. நீ எவ்வளோ படிக்கணும். நீ படித்து முடித்த பிறகு ஆண்டவர் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவா. இந்த வயசில் இதுக்கு இடம் கொடுத்து உன் படிப்பு போய்விடும், உன் பரிசுத்தம் போய்விடும், உன் சந்தோஷம் போய்விடும். அதன் பிறகு உன் குடும்ப சந்தோஷம் போய்விடும். பெரிய பாதிப்பை கொண்டு வரும். நல்ல ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை உடனே அதை ஏற்றுக்கொண்டாரு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் உனக்காக ஜெபிக்கிறேன். நீ வீட்டுக்கு போன உடனே உங்கள் அம்மா திட்டுறாங்களோ திட்டலையோ, உங்கள் அப்பாவை பேசுகிறாங்களோ பேசலையோ, நீ கட்டாயம் உட்கார வச்சு சொல்லு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன செய்யணும்னு சொல்லி தைரியமாக பெற்றோடு பேசு என்று நான் சொல்லி அனுப்பினேன். பிள்ளைங்க எப்படி பேசுனீங்க? தோழர்களாக தோழியாக மாறாவிட்டா இந்த பிரச்சனை பிள்ளைகள் வந்து எப்படி சொல்லும்? பிள்ளையை பார்த்தாலே கடுகடுன்னு எரிஞ்சு விழுந்து பேசினா, பொம்பளை பிள்ளை அங்கே போகாத இங்கே போகாதான்னு திட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக அவங்கள்ட்ட பேசும்? நீங்கள் ஃப்ரெண்டாக மாறணும், அருகில் உட்கார வச்சு பேசணும். ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அவங்க வீட்டில் பிள்ளைகள் டீனேஜில் இருந்தாங்க, ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரதர் நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக தவறாமல் ஜெபிப்பாங்க, வாரந்தோறும் உபவாசம் ஜெபிப்பாங்க. ஒரு நாள் அவர் சொன்னார், பிரதர், என் பிள்ளைங்க எல்லாம் இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்க, டீனேஜில் இருக்காங்க. ஒரு நாள் சொன்னேன், உட்கார வச்சு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ இப்போ ஆண்டோட சொல்லி ஜெபிக்கணும். அப்பாவுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை, நான் ஜெபிக்க போகிறேன். அம்மாவுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஜெபிக்கட்டும். உங்களுக்கு படிப்பில் ஸ்கூலில் பிரச்சனை இருந்தால் சொல்லி ஜெபிக்கணும். ஏசப்பா நம்முடைய எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுவாங்க, உதவி செய்வாங்க. ஜெபிக்கணும், மனம் திறந்து ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஒவ்வொருவராக ஜெபிச்சுட்டு வரும்போது அவர் சொன்னார், பிரதர், என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதில்ல வர்றதில்ல, இந்த வயசில் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்னு அவங்க ஜெபத்தில் சொல்லும்போது தான் நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, இப்படிலாம் நான் பிரச்சனை சந்திக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். அப்போ என் பிள்ளைகளுக்கு நான் எவ்வளோ உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்பதாய் சொன்னார். தாயின் தகப்பனும் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது மாத்திரம் அல்ல, அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், அவங்க சந்திக்கிற பிரச்சனையை புரிந்து கொள்ளணும், சரியான ஆலோசனை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அவங்களோட நேரம் செலவு செய்ய வேண்டும், அவங்க கூட உட்கார்ந்து பேசணும். சில தகப்பனுக்கு உங்கள் மகன் எத்தனா படிக்கிறா தெரியாது, உங்கள் பிள்ளைகள் எத்தனா படிக்கிறாங்க தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் அது ஒரு பெரிய பாவம். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தெளிவாய் அறிந்து வைத்திருக்கணும். பிள்ளைகள் காரியத்தில் கவனம் செலுத்தணும், சரியான ஆலோசனை கொடுத்து நடத்தணும், ஜெபிக்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட சொல்ல பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளை கவனிக்கணும். சில பிள்ளைகள் சந்தோஷத்தை இழந்து போகும்போதே ஏதோ ஒரு பிரச்சனை பிள்ளை சந்திக்குது என்பதை அறிந்து கொள்ளணும். உங்களுக்கு பேச பயமாக இருந்தால் சரியான ஆலோசனை கொடுக்குற ஆள்கள்கிட்ட பிள்ளைகளை அழைத்து போகலாம். ஒரு கவுன்சிலிங்கிட்ட அழைத்து போய் பிள்ளைகிட்ட பேசலாம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், ஸ்கூலில் படிக்கிற சின்ன பிள்ளை, டீனேஜில் வந்த பிள்ளை, திடீர்னு சரியாக படிக்கலை, படிப்பில் கவனம் செலுத்தலை, மார்க்கெல்லாம் குறைவாக வாங்க ஆரம்பிச்சிது. அப்பா அம்மா பேசி பார்த்தாங்க, சரியாக பேசலை, ஏதோ மனசில் இருக்குது, தாய் தப்பிட்டு சொல்ல பயம். அப்போ அந்த பிள்ளை அதனோட படிப்பு பாதிக்கப்படுது. சின்ன வயசு பிள்ளைக்கு என்ன செய்கிறது யோசித்தாங்க. ஒரு கவுன்சிலர், நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவ ஆலோசனை கொடுக்கிற சகோதரிகிட்ட கொண்டு போனாங்க. அவங்க உட்கார்ந்து பிள்ளை மனம் திறந்து சொல்ல ஆரம்பிச்சது. பேச ஆரம்பித்த உடனே நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை கொடுத்த உடனே பாருங்கள், பிள்ளை அதில் தெளிவடைந்து விட்டது, காரியங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டது. அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த வயசில் என்ன போராட்டம் வரும், நம்ம தேவ பிள்ளைகள் எப்படி ஜெபிச்சு அதை மேற்கொள்ளணும். அந்த ஆலோசனை கொடுத்தோன்னே பிள்ளையினுடைய படிப்பு சுபாவம் எல்லாம் மாறிவிட்டது. பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸை கவனிக்கணும். ஏன் பிள்ளை சந்தோஷமாக இல்லை, ஏன் அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஒரு மாதிரி காரியம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அழுதுகிட்டே வந்து எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிடும், டீச்சர் அப்படி அடித்தாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி.
டீனேஜில் வரும்போது வெளியே சொல்ல பயப்படும், மனசுக்குள்ளே வச்சு கலங்கும். அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல சிநேகிதியாக மாறி சரியான ஆலோசனை கொடுக்கணும், அல்ல சரியான ஆலோசனை கொடுக்கணும்னு அழைத்து போகணும். நீங்கள் தவறுனா கூட படிக்கிற பிள்ளைங்க தவறான ஆலோசனை கொடுத்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸு தவறான ஆலோசனை கொடுத்து பிள்ளையை தவறாக நடத்தி விடுவார்கள். அதனால் ஜாக்கிரதையாக இந்த காரியத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பிள்ளைகளுடைய ட்ரெஸ்ஸில் கூட ரொம்ப கவனம் செலுத்தணும். நான் ஒரு நாட்டுக்கு ஊழியத்து போயிருந்தேன். அங்கே போய் அந்த சபையில் ஒரு நாள் கூட்டம் பிரசங்கம் பண்ணும்போது முன் வரிசையில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு. அவருக்கு ஒரு 14 வயசு 15 வயசு டீனேஜ் ஒரு கேர்ள் உட்காந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா எனக்கே அருவருப்பாக இருக்குது. நான் பார்த்தேன், ஏன் இந்த மாதிரி சபையில் இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு வர அனுமதிக்கிறாங்க? இது பையங்களுக்கு எவ்வளோ பெரிய இடரலை உண்டாக்கும், பாவத்தை கொண்டு வரும் என்று. நான் கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர்கிட்ட இது குறித்து சொல்லணும், உங்களுடைய பிள்ளைகள் ட்ரெஸ் அணிகிறது குறித்து நீங்கள் விசுவாசிகளுக்கு போதிக்கணும்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கூட்டம் முடிஞ்சதா அந்த பாஸ்டர் வந்து குடும்பத்தை அறிமுகப்படுத்த வந்தார். இந்த வாலிப்பிள்ளையும் கூட்டு வந்து பிரதர் இது என்னுடைய மகள்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். பாஸ்டர் மகளே இப்படி இருக்குதா? என்ன அதிர்ச்சி அடைந்து போனேன். இந்த மாதிரி இடரலான உடை போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்குது. நாங்கள் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி இந்த தேசத்தில் இப்படி அனுமதிக்கிறாங்க? அவங்க சொன்னாங்க, அவங்க பிள்ளைகள் கடைக்கு போகணும் பொருள் வாங்கினா பணத்தை கொடுத்து நீ போய் என்ன வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லிடுவாங்க. அதுங்க போய் டிவியில் அதில் இதுலேயும் மற்றவங்க ட்ரெஸ் போடுற பார்த்துட்டு அதே மாதிரி வாங்கி மாட்டிக்கிட்டு வந்துடுது பிரதர். என்ன அதெல்லாம் ஆபத்தான காரியம். பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கணுமா, அவங்க விரும்பினதை வாங்கி கொடுங்க. நீங்கள் கூட போங்க, நீங்கள் கூட போய் உனக்கு என்ன வேணுமா எடு, நான் அப்பா பே பண்ணுறேன்னு சொல்லி பிள்ளைகளை எடுக்க வையுங்க. தகுதி இல்லாத உடையாக இருந்தால் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது. வேதம் சொல்லுது எல்லாம் தகுதியாயிராது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க,